பேர் பாலமுருகன். எங்கள் அப்பா ஒரு அமாவாசை. புதன்கிழமை 8 மணி வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரல. அப்போ நாங்கள் தேடி போனோம். அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தேடினோம், ஆளை காணோம். அப்போ பக்கத்தில் இருந்த கடைக்காரங்க உங்கள் அப்பாவை காலையில் ஏதோ மாநாட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தா நாங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணோம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நைட்டு 9 இருக்கும். அவங்க அப்பா அங்கே வந்தார், மாநாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்கள் அப்பாவை காணோம், நாங்கள் வண்டியில் வந்துட்டோம், நாங்கள் வேடசந்தூர் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அப்பாவை காணாமே என்று எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணேன். ஆனால் அவங்க எந்த சரியான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இது எதுவும் சொல்லலை. ஆனால் நான் ஆதங்கப்பட்டு நைட்டே காரை எடுத்துக்கிட்டு 2 மணிக்கு கரூருக்கு போயிட்டேன். போய் அந்த மாநாடு நடந்த இதை பூரா சுற்றி பார்த்தோம். அங்கிட்டு இந்த பக்கம் எல்லா பக்கம் பார்த்தேன். எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. திரும்ப காலையில் ஆச்சு. காலையிலையும் அந்த பக்கத்தில் இருக்க கிராமம், சுற்றி இருக்க கிராமத்தை பூரா தேடினோம், ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் 3:50 போய் தான்தோன்றிமலை காவல் நிலையத்தில் எங்கள் அப்பாவை காணாமல் சொல்லி புகார் அளிச்சிருக்கேன். புகார் அளித்ததுலேருந்து இப்போ வரைக்கும், நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சுற்று வட்டார பகுதி, கடலூர், கரூர் பக்கம், திண்டுக்கல், எரியோடு, அதை ஒட்டி உள்ள அந்த ஊரை பூரா தேடினோம். எங்கே பார்த்தாலும் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. போலீஸில் எங்கள் அப்பாவுக்கு சற்று நிதானம் இருக்காது. எங்கே போகிறோம், எங்கே வாரோம், யாரை பார்க்குறோம், அந்த இதே தெரியாது. 3 ஆண்டு காலமாக அப்படி தான் இருக்குது. எப்படி இவங்க கூப்பிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது எங்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமையே அவங்களா அருணாச்சலம் என்றவர் தான் 200 தாரேன் மாசி ஏறு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போனவர் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் வந்துட்டாங்க. எங்கள் குடும்பமே இந்த பதட்டத்தில் தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிருக்கேன். இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் தேடினதில் சுக்காலியூர் பிரிவு, கரூர் சுக்காலியூர் பிரிவு 4 ரோட்டுக்கிட்ட எங்கள் அப்பா அணிஞ்சிருந்த அந்த வெள்ளை சட்டை, புழு கட்டம் போட்ட கைலி அந்த 4 ரோட்டில் கிடக்கு. இதனால் எங்களுக்கு பதட்டமாகி நைட்டும் பகலும் நடு ரோட்டில் தூங்கிக்கிட்டேவும் அங்கேயே புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேடினோம். எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்களும் சரி வேறு ஒரு வழியும் இல்லை, கையில் காசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திரும்ப வந்துட்டோம். எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே புத்தி கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பார். இப்போ என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எந்த தகவலும் எங்களுக்கு வரலை. இங்கே தேனியில் உள்ள கட்சிக்காரங்களும் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன ஏதுன்னு கேட்கல. அவங்களும் எந்த ஒரு முயற்சியும் இதனால் வரைக்கும் எடுக்கலைன்னு எனக்கு தெரியுது. இதை தமிழக அரசு, ஐயா முதலமைச்சர் ஐயாவது எங்கள் அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டில் எங்கள்கிட்ட ஒப்படைச்சா போதும்னு நினைக்கிறேன்.